ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 1 பிப்ரவரி 2024. मधुरता का गुण धारण कर மதுசூதன் का नाम பாலா करो. இனிமை தன்மை என்ற குணத்தை பின்பற்றி மதுசூதனரின் பெயரை விளங்க வையுங்கள். இனிமை என்ற குணத்தை பின்பற்றி அல்லது கடைபிடித்து மதுசூதனரின் பெயரை விளங்க வையுங்கள். இந்த மாசத்தினுடைய அவ்யக்த சமிக்கையில இனிமையான பாப்தாதா இனிமை தன்மையை பற்றி, இனிமை என்ற குணத்தினுடைய சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. இந்த மாதத்தினுடைய தலைப்பிலேயே மதுசூதனருடைய பெயரை விளங்க வையுங்கள் என்று பாபா சொல்றாரு. மதுசூதனர் என்றால் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இன்னொரு பெயர் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதற்கு நாம 2 வகையா அர்த்தம் சொல்லலாம். மது என்ற அரக்கனை கொன்றதுனால மதுசூதனன் என்ற பெயரும் இருக்கு. இன்னொன்று, மது என்றால் தேன் போன்ற இனிமையானவர். இந்த அர்த்தத்துல பாபா சொல்றாரு. இப்ப தேன் போன்ற இனிமையான பாபா கொடுக்கின்ற போதனைகளை கடைபிடித்து அந்த இனிமையை நமக்குள்ள கொண்டு வருவது பற்றி பாபா சொல்றாரு. இன்றைய அவ்யக்த சமிக்கையை பார்ப்போம். मधुरता ऐसी चीज है जिसकी धारणा से सदा हर्षित रह सकते हो और दूसरों को भी कर सकते हो. இனிமை என்பது எத்தகைய விஷயம் என்றால், அதை தனக்குள்ளே தாரணை செய்வதன் மூலம் நீங்களும் சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும். मधुरता को धारण करने वाला यहाँ भी महान बनता है और वहाँ भी मर्तबा पाता है. பாபா சொல்றார், இனிமை என்ற குணத்தை தனக்குள்ளே வைத்திருப்பவர்கள் இங்கேயும், அதாவது இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திலேயும் மகான் நிலையை அடைகிறார்கள், மகான்களாக ஆகிறார்கள். மற்றும் அங்கேயும் அந்த புது உலகமான சத்யுகத்திலேயும் பதவியை நன்றாக அடைந்து விடுகிறார்கள். அப்போ உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு ஒரு ஆதாரமான குணம் என்ன அப்படின்னா இனிமை என்ற குணம். ஏனென்றால் சத்யுகம் என்பது இனிமையான உலகம். பாபா நம்மை கசப்பான தன்மையிலிருந்து மாற்றி இனிப்பானவர்களாக ஆக்கிறதுக்காக தான் கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. அதனால பாபா மேற்கொண்டு என்ன சொல்றாருன்னா, மதுர்தா சேஹி மதுசூதன் கா நாம் பாலா கர் சக்தே ஹோ. இந்த இனிமை என்ற குணத்தின் மூலமாகத்தான் மதுசூதனரான தந்தையின் பெயரை நீங்கள் விளங்க வைக்க முடியும். ஏனென்றால் தந்தை மிக மிக இனிமையானவர், இனிமையின் மலை போன்றவர், இனிமையின் கடலாக விளங்குகின்றார். ஆனால் அவருடைய குழந்தையான நான் கசப்பாக இருக்கின்றேன், கடுமையாக இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சமும் பொருத்தம் இல்லாம இருக்கு இல்லையா? அதனால பாபா சொல்றார், என்னுடைய பெயரை விளங்க வைக்கணும்னா நீங்க என்னை போலவே இனிமையானவர்களாக ஆகுங்க. मधुरता रूपी मधु जिनके पास है उन्हें हर कार्य में सफलता प्राप्त होती है. இனிமை என்ற தேன் யாரிடம் இருக்குமோ அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலேயும் வெற்றி கிடைத்து விடுகிறது. இனிமைத்தன்மை உயர்ந்த பதவியை அடைய வைக்கிறது, மகானாக ஆக்குகிறது, ஒவ்வொரு செயலிலையும் வெற்றியையும் பெற்று தருகிறது. उनके मस्तक पर सफलता का सितारा चमकता रहता है. அவர்களுடைய நெற்றியிலே வெற்றி நட்சத்திரம் ஜொலித்து கொண்டே இருக்கும். பாபா இனிமை தன்மைக்கு வெற்றிக்கும் எப்படி தொடர்பு படுத்தி சொல்றாரு? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எந்த அளவுக்கு நாம ஆத்ம அபிமானிகளாக இருந்தோம் என்றால் சக்தி நிறைந்தவர்களாகவும் இருப்போம், அதே சமயம் இனிமை நிறைந்தவர்களாகவும் இருப்போம். அந்த இனிமை தன்மை என்பது ஒரு மேஜிக் போல, ஒரு மந்திர சக்தி போல, தன்னுடைய அன்பு கலந்த அந்த இனிமை தன்மையின் மூலமாக இனிமை நிறைந்தவர்கள் ஒவ்வொரு செயலிலேயும் வெற்றி அடைந்து கொண்டே வருவார்கள். அவர்கள் நெற்றியிலேயே வெற்றி நட்சத்திரம் ஜொலித்து கொண்டிருக்கும். அப்ப நான் ஆத்மா இனிமை என்ற அற்புதமான குணத்தை எனக்குள்ளே வைத்திருக்கின்றேன். நான் இனிமையான ஆத்மா. உண்மையிலேயே என்னுடைய எண்ணங்களும் பேச்சும் செயலும் இனிமையானவை.
இந்த ஒரு ஸ்வமானத்துல நாம இன்றைய நாள் முழுக்க இருந்து காரியங்களை செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.